ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கும். இதோ என் சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுகிற யாவருடைய கண்ணீரையும் துடைக்கவும் அவருடைய வேதனைகளை மாற்றவும் என்னுடைய இருதயம் எப்போதும் இந்த இடத்தில் இருக்கும். His favor be upon you and 1,000 generations, and your family, and your children, and their children, and their children. May His favor be upon you and 1,000 generations, and your family, and your children, and their children, and their children. May His favor be upon you and 1,000 generations, and your family, and your children, and their children, and their children. May His favor be upon you and 1,000 generations, and your family, and your children, and their children, and their children. May His presence go before you and behind you and beside you, all around you and within you. He is with you. He is with you in the morning and the evening, and you're coming and you're going, and you're weeping and rejoicing. He is for you. 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 May His favor be upon you and 1,000 generations, and your family, and your children, and their children, and their children. May His presence go before you and behind you and beside you, all around you and within you. He is with you. He is with you in the morning, in the evening, and you're coming and you're going, and you're weeping and rejoicing. He is for you. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன். ஜெபகோபுரம், ஜெபிக்கிற ஒரு இடம். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் ஏற்பாடு பண்ணி கட்டி கொடுத்த ஒரு இடத்தை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவருடைய ஊழியத்துக்காக பிரதிஷ்டை பண்ணுவதற்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். அருமையான சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் கர்த்தர் அவளை தெரிந்தெடுத்து ஒரு ஊழியக்காரனாக உருவாக்கி இன்றைக்கு பல லட்சங்களுக்கு பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் அவளை பயன்படுத்தி வருவதை பார்த்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரி, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு ஊழியம். இயேசுவனுடைய அன்பை எல்லாரும் அறிந்து கொள்ளவும் அந்த ஆண்டவருடைய அன்பினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளவும் அருமையான சகோதரர் அவர்களை கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். முழு குடும்பமும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிற
சொன்னார், என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருப்பியா? அவர் கூட இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? இதுக்கு ஜெபம் பண்ண மகனே, இதுக்கு ஜெபம் பண்ண மகனே, இந்த தேசத்தை பாரு மகனே, அதுதான் அவருடைய இருதயம். அது அறிந்து கொள்ள யாராவது ஒருத்தர் உண்டா? அதுக்கு தான் இந்த ஜெபரை, அதுக்கு தான் ஜெப கோபுரம். சுயநலமாகவே ஜெபித்துக் கொண்டிருந்தது போதும். அகாப்பே யாருக்கு அப்படின்னா அன்பின் பேழை என்ற அர்த்தம். அன்புன்னா யாரு? நம்முடைய ஆண்டவர். அன்பிற்கு இலக்கணமும் அவர் தான், அன்புக்கு அடையாளமும் அவர் தான், அன்புக்கு உதாரணமும் அவர் தான். அவர் வைத்திருக்கிற இந்த அன்பின் பேழை உங்களுக்காக 24 மணி நேரமும் திறந்திருக்கிறது. மன கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு தாய் வீடு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துட வேண்டும். இங்கே வருகிற ஜனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இங்கே வந்து போகும்போது எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து போன ஒரு நல்ல அனுபவம் என்று சொல்லுவாங்க. என்னுடைய தாய் வீடு இது அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா வீட்டில் வந்துட்டு திரும்பி போகும்போது, அப்பா வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது, என்ன உங்களுக்கு வேணுமோ எடுத்துகிட்டு போகலாம். நான் விசுவாசிக்கிறேன், இங்கே ஒரு பண்டகசாலை இருக்கு. அதற்கு பெயர் பரலோக பண்டகசாலை. பரலோக பண்டகசாலையில் இல்லாததே இருக்காது. சுகம் இருக்கும், அபிஷேகம் இருக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான வரன்கள் இருக்கும், சுகம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், அபிஷேகம் இருக்கும், எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு போகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.